முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகனிடம் இத்தனை நாளாக நீ வச்ச எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி நீ கேட்டது கேட்டபடியே நடக்கட்டும் ததாஸ்துன்னு சொல்லி உனக்கான வரத்தை கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உன் வீட்டுக்கு வரப்போறே. ஆம் என் செல்வமே, எத்தனையோ விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்த போதும் கவலையை கொடுத்த போதும் கூட என் அப்பன் முருகன் என்னை எப்படியாவது காப்பாத்திருவாரு, என் வாழ்க்கையில எல்லாமே சரியாயிடும், நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தாயல்லவா? அதனால தான் உன் நம்பிக்கையையும் பக்தியையும் வச்சு நீ என்னிடம் கேட்ட வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் உனக்கு வரமாக உன் கைகளிலேயே கொடுக்க வந்திருக்கேன். நீ இழந்த அனைத்தையும் மீட்டெடுத்து இப்போ உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்த பிறகு இனிமே நீ எதை நினச்சும் கவலைப்படக்கூடாது. உன் வாழ்க்கையில் உனக்கான அனுபவங்கள் ஒவ்வொன்றும் உன்னை ஜெயிக்க வைக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட நினைக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் இனிமே தான் நான் அனைத்தையும் தொடங்கி வைக்க போகிறேன். சோதனைகளை உடைத்தெறிந்து வேதனைகளை முடக்கி உனக்கு வேலாக நான் இருந்து பாதுகாப்பு கவசமாகவும் இருந்து அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு காட்டுறேன் என் செல்வமே. உன் தலைவிதியை மாற்றி எழுதி இனி எல்லாமே உனக்கு நன்மையாக நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். ஓம் முருகான்னு நீ என்னை சொல்லக்கூடிய இந்த நாமம்தான் உனக்கு துணையாக கவசமாக இத்தனை நாளாக இருந்தது. இனிமேலும் நானே உனக்கு துணையாக வந்து நிற்க போகிறேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் வாழ்க்கை உயர்வானதாக மாறப்போகுது. பல வலிகளையும் வேதனைகளையும் பல கண்ணீரையும் பாடங்களாக படித்த உனக்கு இப்போ என் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்து எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். உன் வாழ்க்கையை உனதானதாக மாற்றி எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ எதிர்பார்த்த பணம் உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்த வேலையே உன் விருப்பம் போல உன் கைகளில் வந்து சேரும். அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கை நீ ஜெயிக்கும்படி உனக்கான முன்னேற்றம் உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த முருகன் செய்வேனேன் செல்வமே. இத்தனை நாளாக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் கூட வாழ்க்கையில் எதுவுமே மாறலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாயல்லவா? அது எல்லாமே ஒரு சிறு தாமதம்தான். இப்போது அந்த தாமதத்தை முடிச்சு வச்சு நீ செஞ்ச வேலைகளுக்கான முன்னேற்றத்தை, நீ செஞ்ச வேலைகளுக்கான நல்ல பலனை உன் வாழ்க்கையில் கொடுக்க வந்திருக்கேன். உன் வாழ்க்கையை உனக்காக சரியானதாக அமைச்சு கொடுத்து இனி எல்லாமே சிறப்பாக நடக்கும்படி நான் செய்கிறேன். யாராவது உன்னை பலவீனமான ஆளாக நினச்சாங்கன்னா அவர்கள் முன்பாக நீ பலத்தோடு வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும். உனக்கு நீயே சக்தி, உனக்கு நீயே தைரியம், உன் அமைதியே உனக்கு மாபெரும் ஆயுதங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழ்ந்து வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டணும். உனக்கு வலிமையை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. சில மனிதர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம். சில பேர் நீ அவங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கையை உடைக்கும் விதமாக உன்னை ஏமாத்திட்டு போயிருக்கலாம். ஆனால் இது எதுவுமே உனக்கு தண்டனைன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாமேன் செல்வமே. உனக்கு செஞ்ச துரோகமும் நம்பிக்கை இழப்பும் உன்னை ஏமாத்தினதும் எல்லாமே உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் மூலமாக நான் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடம்தான். யாரெல்லாம் உனக்கு தேவையோ அவங்கள உன் கூட வச்சுருக்கேன். தேவையற்ற மனிதர்களை உன்னிடமிருந்து பிரித்து உன் வாழ்க்கையிலேருந்து விலகி போக வச்சுருக்கேன். எப்போதும் என்ன நடந்தாலும் எல்லாமே உன் நன்மைக்காக தான் நான் செய்கிற லீலைகள்ங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு. உன் மனசை லேசாக்கிக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ தயாராகு. உன் மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த முருகன் நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் கர்ம வினையும் கஷ்டங்களும் முடிஞ்சு போய் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். இத்தனை நாளாக வாழ்க்கையை நினச்சி புலம்பிக்கிட்டே இருந்தாய் அல்லவா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து என்னை பாடாப்படுத்துதுன்னு வருத்தப்பட்ட உனக்காகவே உன் வேதனைகளையும் சோதனைகளையும் முடிச்சு வச்சு
உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போறேன். எத்தனையோ இரவுகள் அழுதழுது தீராத துன்பத்தோடு வாழ்ந்த உனக்கு இனி ஒவ்வொரு நாளும் இனிப்பான இனிமையான நாளாக இருக்க போது. உன் வலியையும் வேதனையையும் போக்கி இனி ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரப்போறேன். நீ சோர்ந்து போய் இருக்கிறத பார்த்துட்டு தான், நீ கஷ்டத்தோடு கவலைப்படுவதை பார்த்துட்டு தான் இந்த முருகன் இப்போது உன் கையை பிடிச்சு உனக்கான வரத்தை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். இனிமே நீ ஒருபோதும் பயப்பட தேவையில்லை என் செல்வமே. உன் வலியும் வேதனையும் முடிஞ்சு போய் இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையே ஒரு புது வலிமையானதாக மாறப்போகுது. எப்போதும் யார் என்ன தவறு செய்தாலும் மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. யார் என்ன செஞ்சாலும் சரி சரின்னு விட்டு கொடுக்கறதும் மன்னிச்சு கடந்து போகிறதும் பலவீனம்னு ஒருபோதும் நினைக்காதே. தப்பு செய்கிறவங்கள மன்னிக்கிறது எவ்வளோ பெரிய வலிமை தெரியுமா? அது உன் உள்ளத்தின் வலிமையை தான் காட்டுது. ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு கோபப்பட்டு கத்துறது பெருசு இல்லை, அதை மன்னிச்சு கடந்து போகிறது தான் மிகப்பெரிய அற்புதமான நல்ல விஷயம். உன்னை காயப்படுத்துகிறவங்களையும் உன்னை கோபப்படுத்தினவங்களையும் உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்களையும் நீ மன்னிக்கும் போது அவர்களை நீ உயர்த்தலை, உன்னை நீயே விடுதலை செய்து கொள்கிறாய். கோபத்தில் இருந்து உன்னை விடுதலை செஞ்சுக்கிற, நிம்மதியாக நீ வாழ முயற்சி செய்கிறன்னு தான் அர்த்தம். அடுத்தவங்களை மன்னிப்பதின் மூலமாக உன் மனசு நிம்மதி அடையும், அது உன்னை உயர்த்தும். நீ சுமந்த வலியும் உன் வேதனைகளும் மாறி உனக்கு மன நிறைவும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில உண்டாகும் என் செல்வமே. உனக்கு மன அமைதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இந்த உலகமே உன்னை தள்ளி வச்சாலும் இந்த முருகன் எப்போதும் உனக்கு உறுதுணையாக உன் கூடவே தான் இருப்பேன். உன் வாழ்க்கையில ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் உண்டு பண்ணி நீ எடுத்த செயல்களிலும் செய்யும் முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி செய்ய போறேன். ஐயோ நம்ம தவறு செஞ்சிட்டோமேனு நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. நீ தப்பும் தவறும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செஞ்சிருந்தாலும் மனம் வருந்தி என்கிட்ட மன்னிப்பு கேட்டீனா அடுத்த நிமிஷமே நான் அதை மன்னிச்சு உன் மனதை தூய்மை அடைய செய்வேன் என் செல்வமே. நம்ம தப்பு செஞ்சிட்டோமே நினச்சி வருத்தப்பட்டு குற்ற உணர்வை சுமந்து கொள்ளாமல் அந்த குற்ற உணர்ச்சியை என் காலடியில் வச்சுட்டு நீ நிம்மதியாக இரு. ஒரு தாய் எப்படி தன் பிள்ளையை மன்னிப்பாலோ அதே போல இந்த முருகன் நீ செய்த பாவம் அனைத்தையும் மன்னிச்சு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உனக்கு வேண்டிய அனைத்தையும் ஒரு தகப்பனாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் செஞ்சு கொடுக்க போகிறேன். என் அப்பன் முருகன் எனக்கு துணையாக இருப்பார், என்னை காப்பாற்றுவார், எனக்கு நல்லது செய்வாருன்ற நம்பிக்கையோட நீ எப்போதும் தைரியமாக இரு. கலங்காதே என் செல்வமே. உன் வாழ்க்கையில் வந்த தொடர்ச்சியான தோல்விகளும் சோதனைகளும் ஒருபோதும் உன்னை வீழ்த்தும்படி நான் விட்டுட மாட்டேன். உன்னை வளர்த்து உன்னை வாழ வைக்கவும் ஜெயிக்க வைக்கவும் உன்னை திடப்படுத்தவும் தைரியமாக்கவும் தான் இந்த முருகன் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் இரட்டிப்பான நன்மையாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். மன நிம்மதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் காலமும் நேரமும் உன்னை சோதிச்சாலும் கர்மாக்கள் உன்னை நெருக்கினாலும் இந்த திருச்செந்தூர் கடற்கரையில் அமர்ந்திருக்கும் முருகன் எந்த விஷயத்துக்காகவும் நீ கஷ்டப்படும்படி விட்டுட மாட்டேன். உன் பயத்தையும் வருத்தத்தையும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளையும் தடங்கல்களையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஏன்னா நீ தனியால் இல்லை அல்லவா? வேல் ஏந்திய இந்த திருச்செந்தூர் முருகன் உன் பக்கத்திலேயே நின்று உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். உன் தலைவிதியை மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தலையை நிமிர்ந்து வெற்றியை உன் காலடியில் பெற்றுக்கொள்ள தயாராகு. நீ மௌனமாக சகித்து கொண்ட ஒவ்வொரு அவமானத்துக்கும் நீ பொறுமையோடு தாங்கிக் கொண்ட ஒவ்வொரு வலிக்கும் வேதனைக்கும் சேர்த்து இந்த முருகன் நான் பதில் கொடுக்கிறேன். உன்னை தடுக்க நினைச்சவங்களும் உன்னை இழிவுபடுத்தியவர்களும் உன் வாழ்க்கையின் வளர்ச்சியை பார்த்து தலை குனிய போகிறாங்க. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. நீ நடுங்கினாலும் விழுந்தாலும் நீ பயப்படாதே. இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை பிடிச்சு தூக்கி உயர்த்தி
உன் வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதத்தோட எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். உன்னை பின்னால் தள்ளி விடவும் பின்னுக்கு இழுக்கவும் நிறைய பேர் முயற்சி செஞ்சாலும் அத்தனை பேரோட சதியையும் துரோகத்தையும் வஞ்சகத்தையும் தாண்டி இந்த முருகன் உன்னை ஜெயிக்க வைப்பேன். எல்லாரும் உன்னை தடுக்க முயன்றாலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன்னை உயர்த்தும் படிக்கல்லாக மாறுவேன் என் செல்வமே. என் வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே, உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே இந்த முருகன் உன் வீட்டுக்கு வரப்போறேன். வேல்முருகன் துணைன்னு நீ மனசார நம்பும்போது இந்த வேலவன் உனக்கு துணையாக இருந்து என் பரிபூரண அருளையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு அள்ளி கொடுத்தே தீருவேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் கஷ்டத்தையும் கவலைகளையும் போக்கி உன் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தீர்த்து இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. ஓம் முருகா சரணம்.